இன்னைக்கு டிஓசியில் வந்து கன்வர்ஷன் ஆஃப் என்எஃப்ஏ டு டிஎஃப்ஏ வந்து பார்க்க போகிறோம். ஸோ டிஎஃப்ஏயில் ஃபஸ்ட் யூனிட்டில் மொத்தம் வந்து 3 கன்வர்ஷன் இருக்கும். என்எஃப்ஏ டு டிஎஃப்ஏ கன்வர்ஷன், என்எஃப்ஏ எப்சிலான் டு டிஎஃப்ஏ கன்வர்ஷன், அதுக்கடுத்து என்எஃப்ஏ எப்சிலான் டு என்எஃப்ஏ வந்து கன்வர்ஷன். ஸோ இது 3 கன்வர்ஷன் இருக்கும். அதுக்கடுத்து வந்து மினிமைஸ்டு டிஎஃப்ஏன்னு இன்னொரு சம் இருக்கும். ஸோ இந்த இதுக்கு எதுக்கும் ஃபார்முலாலாம் எதுவும் தேவையில்லை. சும்மா ஒரு லாஜிக்காக எப்படி வந்து டேபிள்லேருந்து வந்து பார்த்து எழுதுறது, அவ்வளோதான். ஃபார்முலாலாம் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து என்எஃப்ஏ டு டிஎஃப்ஏ வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம்னா அதுக்கு முன்னாடி என்எஃப்ஏ என்னென்ன டிஎஃப்ஏ என்ன அப்படின்னு வந்து பார்க்கணும். ஸோ டிஎஃப்ஏல வந்து எப்படி வந்து ரீட் பண்ணணும், என்எஃப்ஏல எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ டிஎஃப்ஏல இதுக்கு வந்து 0, 1 வந்து இன்புட் சிம்பிள், இந்த Q0 Q1 ஸ்டேட்டு. ஸோ 0 ரீட் பண்ணி டிஎஃப்ஏல ஏதாச்சும் ஒரு இன்புட் சிம்பிள் ரீட் பண்ணி ஒரு ஸ்டேட்டுக்கு தான் போக முடியும். இப்போ 0ன்றதை ரீட் பண்ணி Q0க்கு தான் போக முடியும். அது மாதிரி Q0ன்ற ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டுக்கு தான் போக முடியும். Q1 ரீட் பண்ணி ஏதாச்சும் Q1ன்ற ஒரே ஸ்டேட்டுக்கு தான் வந்து போக முடியும். ஸோ இது வந்து அப்படி இல்லை. 0 ரீட் பண்ணி ஒரு ஸ்டேட்டுக்கும் போகலாம், 0 ரீட் பண்ணி Q0 Q1ன்ற 2 ஸ்டேட்டுக்கும் போகலாம், 0வே ரீட் பண்ணி 3 ஸ்டேட்டுக்கு போகலாம். அதே மாதிரி தான் 1 ரீட் பண்ணி மோர் தென் 1 ஸ்டேட். அதாவது இங்கே ஒரு இன்புட் சிம்பிளை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்டுக்கு தான் அட் அ டைமில் போக முடியும். இங்கே வந்து மோர் தென் 1 ஸ்டேட்டுக்கு வந்து போகலாம். அதுதான் வந்து இது டிஎஃப்ஏ, இது வந்து என்எஃப்ஏ. ஸோ இப்போ என்எஃப்ஏ டு டிஎஃப்ஏ கன்வர்ஷன் பார்க்குறோம். இந்த டேபிளில் வந்து என்எஃப்ஏ வந்து கொடுத்துருக்காங்க. Q0 0 ரீட் பண்ணி Q0க்கும் போயிருக்கு, Q1க்கும் போயிருக்கு. அப்போ வந்து Q0 0 போய் மோர் தென் 1 ஸ்டேட்டுக்கு போயிருக்கா. அப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, என்எஃப்ஏ கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து டிஎஃப்ஏ வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிரான்சிஷன், இதுக்கு போல் வந்து டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் எழுதுறதுனால டெல் டேஷ் அப்படின்றோம். இது உள்ளே இருக்கிறதுக்கு ஒன்றை இன்னொன்று கன்வெர்ட் பண்ணுறதுனால இதை வந்து டெல் டேஷ் அப்படின்னு வந்து போகிறோம். ஸோ டெல் டேஷ் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட் வந்து Q0னால Q0 எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் சிம்பிள் வந்து என்னென்னா, இதெல்லாம் வந்து ஸ்டேட்டு, இதெல்லாம் வந்து என்னென்னா இன்புட் சிம்பிள். ஃபஸ்ட்டு Q0ன்ற ஸ்டேட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்புட் சிம்பிள் வந்து 0 அப்படின்றத வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கேர்லி பிரேசஸ், இது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டால் அது வந்து டிஎஃப்ஏ, அந்த கேர்லி பிரேஸில் இருந்துச்சுன்னா அது வந்து என்னதுன்னா என்எஃப்ஏ. ஓகேவா? ஸோ இப்போ வந்து கேர்லி பிரேஸஸ் தான் நமக்கு ஆன்சர் இருக்குது. அதனால் இந்த டெல் எழுதியிருக்கேன். இந்த Q0 கேர்லி பிரேசஸில் வந்து எழுதியிருக்கேன். அது Q0ன்னு போட்டிருக்கேன். இந்த 0க்கு 0 போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ Q0 0 ரீட் பண்ணி எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். 0 ரீட் பண்ணி எங்கே போயிருக்குன்னா Q0 Q1க்கு தான் போயிருக்கு. அதே கேர்லி பிரேஸை போட்டு Q0 Q1 போயிருக்கு அப்படின்னு வந்து எழுதுறேன். அது கேர்லி பிரேசஸில் எழுதுனதே ஸ்கொயர் ரூட்டில் வந்து எழுதணும் Q0 Q1. இப்போயும் வந்து இப்போ இது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் டிஎஃப்ஏல Q0 0 ரீட் பண்ணி Q0 இது வந்து இப்போயும் 2 ஸ்டேட்டு தானே போயிருக்கு. அப்படி வந்து சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டால் டிஎஃப்ஏல ரெண்டுமே சேர்த்து வந்து ஒரு ஸ்டேட்டு தான். இதே வந்து கேர்லி பிரேசஸில் போட்டால் அது என்எஃப்ஏ ஒன்று ஒரு ஸ்டேட். இதே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டால் இது வந்து ரெண்டும் வேறு ஸ்டேட், ரெண்டும் சேர்த்து ஒரு ஸ்டேட் தான் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டால். ஓகேவா? இப்போ வந்து இந்த நியூ ஸ்டேட்டுன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து 0க்கு முடிஞ்சிருச்சா. ஸோ அதுக்கடுத்து Q0ன்ற ஸ்டேட்டை இப்போ 1 ரீட் பண்ணால் எங்கே போகும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கடுத்து டெல் டேஷ் இங்கே டெல்லுன்னு போட்டுரும். அதே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிறது கேர்லி பிரேஸில் போட்டிருக்கேன், 1க்கு 1 போட்டிருக்கேன். இப்போ வந்து Q0 வந்து Q0 1 ரீட் பண்ணி Q0க்கே போயிருக்கு. அதே கேர்லி பிரேசஸில் Q0 போட்டிருக்கேன். அதே டிஎஃப்ஏ கன்வர்ஷன் Q0 வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து இப்போ Q0 கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி இப்போ Q1க்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ Q1க்கும் 0 கண்டுபிடிக்கணும். Q1க்கு 0, Q1க்கு 1. Q1ன்ற ஸ்டேட்டு 0ன்ற இன்புட் சிம்பிளை ரீட் பண்ணுறதுக்கும் கண்டுபிடிக்கணும். Q1ன்ற ஸ்டேட்டு 1ன்றதுக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிறது கேர்லி பிரேஸில் இருக்கேன். Q1ஆகவே இருக்குது, 0 இங்கே வந்து டேபிளில் பார்க்கணும். Q1 0 ரீட் பண்ணி எங்கே போயிருக்கு, Q2க்கு வந்து போயிருக்கு. அப்போ வந்து Q2 கேர்லி பிரேஸில் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட். அதே மாதிரி தான் Q1 1 ரீட் பண்ணி எங்கே போயிருக்கு, Q1 1 ரீட் பண்ணி வந்து Q1க்கு போயிருக்கா. ஸோ Q1 இப்படி போடு. இது மாதிரி எத்தனை ஸ்டேட் இருக்கோ ஃபஸ்ட்டு Q1 Q2 Q3 எல்லாத்துக்குமே Q0க்கு 0 1 கண்டுபிடிக்கணும், Q1க்கு 0 1 வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி Q2க்கும் 0 1 வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து Q3க்கும் 0 1 இது வரைக்கும் வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இப்போ என்ன செய்யணும், கண்டுபிடிச்சி முடிச்சுட்டு இப்போ இது வந்து ஆன்சர், எல்லாத்தோட ஆன்சரையும் வந்து பார்க்கணும். இப்போ வந்து Q2ன்னு இருக்கா, ஆன்சர் வந்து கிடச்சிருக்கா. Q2க்கு 0 1 கண்டுபிடிச்சிட்டோமா, அப்போனா இது வந்து இது நியூ ஸ்டேட் இல்லை, இது வந்து பை தான் வந்துருக்கு இதில். இப்போ Q3க்கு 0 1 கண்டுபிடிச்சிட்டோமா, Q3க்கு ஆமாம் 0 1 வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இது வந்து நியூ ஸ்டேட் இல்லை. இந்த Q3 இருக்கா, Q3க்கு 0 1 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ வந்து கண்டுபிடிக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், அதுக்கடுத்து ஸோ இங்கே வந்து Q1 வந்திருக்கா ஆன்சரு. Q1க்கு 0 1 வந்து இந்த 0 1 வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். Q2 வந்திருக்கா, Q2க்கு பின்னாடி 0 1 வச்சு கண்டுபிடிச்சிட்டேன்.
அதுக்கடுத்து Q நாட் வந்திருக்கா, Q நாட்டுக்கு 0 1 வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ பாருங்க, இது வந்து Q நாட் Q1க்கு 0 1 வச்சு கண்டுபிடிச்சிருக்கோமா? இல்லை. ரெண்டும் சேர்த்து வச்சு கண்டுபிடிச்சிருக்கோமா? இல்லை. அப்போ இந்த அது பேர் தான் நியூ ஸ்டேட்டுன்னு அர்த்தம். இந்த Q நாட் Q1க்கு இப்போ வந்து 0 1 வந்து கண்டுபிடிக்கணும். அது செய்யறப்போ புதுசு வந்துச்சுன்னா அதுக்கு 0 1 கண்டுபிடிச்சிக்கிட்டே போகணும். ஓகேவா? இப்போ வந்து Q நாட் Q1 இருக்கா. ஸோ Q நாட் Q1 ஃபஸ்ட்டு வந்து அதே மாதிரி எடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிறத கேர்லி பிரேசஸில் எழுதியிருக்கேன், கமா 0 எழுதியிருக்கேன். இந்த இந்த 0 இந்த Q நாட்டுக்கும் காமன், இந்த Q1க்கும் காமன். அதனால என்ன இருக்கேன், Q நாட் கமா 0ன்னு எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து யூனியன் போட்டு டெல், அப்புறம் Q1 கமா 0 எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து டேபிளில் பார்த்து Q நாட் வந்து 0 ரீட் பண்ணி எங்கே போயிருக்குன்னு பார்க்கணும். Q நாட்டு 0 ரீட் பண்ணி என்னது Q நாட் Q1க்கே போயிருக்கு. அதுக்கடுத்து யூனியன் சிம்பிள் யூனியன். Q1 0 ரீட் பண்ணி எங்கே போயிருக்குன்னு பார்க்கணும். Q1 வந்து 0 ரீட் பண்ணி Q2க்கு வந்து போயிருக்கு. அதனால வந்து Q2 வந்து எழுதுறேன். இதை வந்து காமனாக சேர்த்து எழுதுனேன்னா என்ன வந்துடும், கேர்லி பிரேஸ்கில் என்னது Q நாட் Q1 Q2 வந்திருக்குமா கேர்லி பிரேஸில். அதை அப்படியே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வந்து எழுதி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கு 0 1 கண்டுபிடிங்க. அதுக்கடுத்து நியூ ஸ்டேட்டுன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து இதே மாதிரி 1 வந்து ரீட் பண்ணுற மாதிரி இங்கே 0 போட்டோம்ல, அந்த இடத்துல எல்லாம் 1 1 போடணும். அப்போ வந்து Q நாட்டு 1 ரீட் பண்ணி எங்கே போச்சு, Q நாட்டு 1 ரீட் பண்ணி Q நாட்டுக்கு போயிருக்கு. அதனால Q நாட்டுன்னு போட்டிருக்கோம். அதுக்கடுத்து Q1 1 ரீட் பண்ணி Q1க்கு போயிருக்கு. Q நாட் Q1 வந்திருக்கா. ஸோ இப்போ பார்க்குறேன், இப்போ வந்து Q நாட் Q1 வந்து வந்திருக்கா அவுட்புட்டில் லாஸ்ட்டாக. அதுக்கு வந்து 0 1 வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இது கண்டுபிடிச்சிருக்கோமா Q நாட் Q1 Q2க்கு அப்போது இன்னும் கண்டுபிடிக்கல. அப்போ நான் அதை நியூ ஸ்டேட்டாக எடுத்து அதுக்கு 0 1 வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்து அங்கே வந்து சில நியூ ஸ்டேட்டாக. ஸோ Q நாட் Q1 Q2 வந்துச்சுல, அந்த Q நாட் அது Q நாட் Q1 Q2க்கு 0 1 வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு அதை தான் அப்படி இருக்கு. ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிறதா கேர்லி பிரேசஸில் இருந்து எழுதியிருக்கேன். அப்படியே 0க்கு 0. ஓகேவா? இந்த Q நாட்டுக்கும் இந்த 0 காமன், Q1க்கும் காமன், Q2க்கும் காமனால் தனித்தனியாக வந்து பிரிச்சு எழுதியிருக்கேன். கேர்லி பிரேஸில் Q நாட் கமா 0 யூனியன், Q1 கமா 0 யூனியன், அதுக்கடுத்து Q2 கமா 0 யூனியன் போட்டு அப்படி எழுதிட்டோம்னா இப்போ Q நாட்டு டேபிளுக்கு போயிடணும். Q நாட்டு 0 ரீட் பண்ணி, ஸோ Q நாட்டு 0 ரீட் பண்ணி எங்கே போச்சு அப்படின்னு வந்து பார்க்கணும். ஸோ Q நாட்டு 0 ரீட் பண்ணி Q நாட் Q1க்கு போயிருக்கு. அதோட ஆன்சர் யூனியன். அதுக்கடுத்து Q1 0 ரீட் பண்ணி எங்கே போயிருக்கு, Q1 0 ரீட் பண்ணி Q2க்கு போயிருக்கு. Q2 அதுக்கடுத்து Q2 0 ரீட் பண்ணி Q3க்கு போயிருக்கு. அப்போ வந்து Q3. இப்போ வந்து 3 வந்து கேர்லி பிரேஸில் Q நாட் Q1 Q2 Q3 அப்படின்றது கேர்லி பிரேஸில் எழுதிட்டு இப்போ வந்து இதுக்கு ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருக்கோமா, கண்டுபிடிக்கலாம். அப்போ இது வந்து புது ஸ்டேட்டாக இருக்கும். அதுக்கு 0 1 வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து இதே மாதிரி இந்த இதுக்கே வந்து 1 போட்டு செஞ்சிங்கன்னா இது வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து இப்போ இது நியூ ஸ்டேட்டாக இருக்கா, இதுக்கு நான் கண்டுபிடிக்கல. இதுக்கு 0 அதுக்கடுத்து 1 அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கு இந்த Q நாட் Q1 Q2 நியூ ஸ்டேட்டாக வந்துச்சுல, அதுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு வர்ற ஆன்சரை பார்க்குறோம். இதுதான் வந்து Q நாட் Q1 Q2 அது வருது. அதுக்கு தான் இந்த 0 1 கண்டுபிடிச்சிட்டோம்ல, 1லேயும் இதே தான் வருது. அப்போ வந்து இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இன்னொரு நியூ ஸ்டேட் கிடச்சிச்சுல, அது Q நாட் Q1 Q3 அப்படின்னு வந்து இது Q நாட் Q1 Q2 இது வந்து Q3ல நியூ ஸ்டேட்டாக வந்துச்சுல, இதுக்கு இப்போ 0 1 வந்து கண்டுபிடிக்கணும். 0வுக்கு இது 1 வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து ஆன்சர் என்ன கிடைக்கிது, Q நாட் Q1 Q2வா, அதுக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சுல, Q நாட் Q1 Q2க்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சா, அப்போ வந்து செய்ய தேவையில்லை. அதுக்கடுத்து இந்த இது வந்திருக்குல்ல Q நாட் Q1 Q2 இதுக்கும் வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. இது மாதிரி வந்து எல்லா நியூ ஸ்டேட் ஃபஸ்ட்டு டேபிளில் கொடுத்துருக்க எல்லா ஸ்டேட்டுக்கும் 0 1 வந்து போட்டு செய்யணும். அதுக்கடுத்து இப்போ நியூ ஸ்டேட் வந்துச்சுன்னா அந்த நியூ ஸ்டேட்டு வந்து முடிகிற வரைக்கும் அதுக்கு வந்து என்னென்ன இன்புட் சிம்பிள் இருக்கோ அதுக்கு வந்து இது மாதிரி வந்து வரிசையாக வந்து செய்யணும். இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடச்சிருச்சா, நியூ ஸ்டேட் வரைக்கும் லாஸ்ட் ஆன்சர் கிடச்சிச்சின்னா அதை வந்து டேபிளில் வந்து எழுதிடணும். ஸோ எந்தெந்த இதுக்கெலாம் வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ இந்த சைடு பாருங்கள், இங்கே வந்து என்னென்ன ஸ்டேட் இருந்துச்சு, Q நாட் Q1 Q2 Q3 இருந்துச்சு. அதை வந்து வரிசையாக இங்கே வேறு தான் எழுதியிருப்போம். இப்போ DFA கன்வெர்ட் பண்ணியிருக்கனால ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வந்து எழுதியிருப்போம். Q நாட்டு Q1 Q2 Q3 ஸ்டார்டிங் ஸ்டேட்னால Q1க்கு வந்து ஆரோ மார்க் போட்டிருக்கோம். இப்போ இங்கே ஃபைனல் ஸ்டேட் Q3னால சர்க்கிள் பண்ணுவோம். அதனால் Q3 எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து சர்க்கிள் பண்ணும். இங்கே Q3 இருக்கனால சர்க்கிள் பண்ணியிருக்கோம், இங்கேயும் Q3 இருக்கனால இங்கேயும் Q3 இருக்கனால சர்க்கிள் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து எப்படி எழுதுவாங்கன்னா, ஸோ இங்கே வந்து Q நாட்டு 0 ரீட் பண்ணி நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு, இங்கே Q நாட்டு 0 ரீட் பண்ணி இந்த ஆன்சர் கிடச்சிதான் அதை வந்து தூக்கிட்டு வந்து இந்த டேபிள் எழுதும். அதுக்கடுத்து Q நாட்டு
அது ஒன்றை ரீட் பண்ணி நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சி Q நாட் இல்லை ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கிடச்சிதுல அதை தூக்கிட்டு வந்து இங்கே எழுதணும். அதுக்கடுத்து Q1 செஞ்சோம்ல. ஸோ Q1 வந்து என்ன கிடச்சிச்சுன்னா Q1 0 ரீட் பண்ணி Q2க்கு போச்சா அது எழுதணும், ஆன்சர் கிடச்சிது. அதுக்கடுத்து Q1 ஒன்றை ரீட் பண்ணி என்ன கிடச்சிச்சு Q1 வந்து கிடச்சதில்ல அதை தூக்கிட்டு வந்து இது மாதிரி வரிசையாக ஒரு ஸ்டேட்டுக்கு இப்போ நியூ ஸ்டேட்டு பழைய ஸ்டேட்டுக்கெலாம் வந்து கண்டுபிடிச்சோம்ல இந்த இதுக்கெலாம். ஸோ இந்த ஸ்டேட்டு அதுக்கானது ஆன்சரை தூக்கிட்டு வந்து இந்த டேபிள் எழுதணும். அவ்வளோதான். இதுக்கு வந்து ஃபார்முலாலாம் இல்லை ஒரு இது இல்லை, சும்மா அந்த டேபிளை பார்த்து பார்த்து வந்து திரும்ப திரும்ப எழுதணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரியும் கொஷின் கேட்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரியும் வந்து கேட்கலாம். இது மாதிரி NFA to DFA கன்வர்ஷன் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ NFA to DFA கன்வர்ஷனில் ஏதோ டேபிள் கொடுத்தாலும் எப்படி செய்யணும், ஃபஸ்ட் கொடுத்துருக்க டேபிளை டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து செய்ய ஆரம்பிக்கணும். மொதல் எத்தனை ஸ்டேட் இருக்கோ அதை வந்து வரிசை எழுதிக்கணும். Q0 Q1 Q2 Q3 4 வரைக்கும் இருக்கா அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து வரிசை எழுதிக்கணும். யார் வந்து ஆரோ மார்க் போட்டிருக்காங்களோ அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட்டுன்னு அர்த்தம். யார் வந்து டபுள் சர்க்கிள் போட்டிருக்காங்களோ அவங்களாம் வந்து ஃபைனல் ஸ்டேட்னு அப்படி அர்த்தம். இங்கிட்டு வந்து என்னென்ன இன்புட் சிம்பிள் வந்துருக்கு இந்த டயக்ராமில் 0 1 இருக்கா, அப்போ இங்கே 0 இங்கே 1ன்னு போட்டுடணும். இப்போ இங்கே பார்க்கணும் Q0 0 ரீட் பண்ணி Q0க்கும் போயிருக்கு, 0 ரீட் பண்ணி Q2க்கும் போயிருக்கு. அப்போ வந்து இந்த மாதிரி போடணும். அதுக்கடுத்து Q0 1 ரீட் பண்ணி Q1க்கு மட்டும் தான் போயிருக்கு, அப்போ இங்கே எழுதணும். இது மாதிரி ஒரு ஸ்டேட். அதுக்கடுத்து Q1 0 ரீட் பண்ணி இங்கே போயிருக்கு, Q1 ரீட் பண்ணி இங்கே போயிருக்கு. அந்த மாதிரி வந்து எடுத்து எழுதிட்டு இந்த ஸ்டெப் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்டுக்கு ஃபுல்லாக Q0க்கு 0 1 Q1க்கு 0 1 Q2க்கு 0 1 அது மாதிரி கண்டுபிடிச்சி முடிச்சுட்டு ஏதாச்சும் நியூ ஸ்டேட் வந்துச்சுன்னா அதுக்கும் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரியும் டயக்ராம் கொடுத்தா ஃபஸ்ட்டு அதை டேபிளாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து முதல் சொன்ன சம மாதிரி வந்து செய்யணும், NFA to DFA கன்வர்ஷன். ஸோ அதுக்கடுத்து இப்படியும் கேட்கலாம். ஸோ அதில் வந்து இந்த மாதிரியும் சம் கேட்டால் அங்கே Q0 Q1ன்றதுக்கு பதிலாக PQRSன்றது அவ்வளோதான். இந்த மாதிரி சம் கேட்டாலும் அதே தான், சேம் தான். அங்கே Q0 வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட்டுன்னு கொடுத்தோம், இங்கே P வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட்டு, அங்கே வந்து Q3 வந்து லாஸ்ட் ஸ்டேட்டு, இங்கே Sன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டாலும் அது மாதிரி தான் செய்யணும். அதுக்கடுத்து இப்படி கேட்டாலும் இந்த மாதிரி வந்து கேட்டாலும் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் DFA ஃபார் தி NFAன்னு கொடுத்தா ஏதோ கஷ்டமாக கேட்டிருக்காங்க அப்படின்ட்டுலாம் இல்லை. ஸோ இதுவும் கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு வந்து Q0 இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ட்ரூத் டேபிளாக வந்து கன்வெர்ட் பண்ணும். எத்தனை ஸ்டேட் இருக்குது, Q1 Q2 Q3 இருக்குது. இங்கேயும் Q1 Q2 Q3 இருக்கா, அப்போ 3 ஸ்டேட்டு தான், Q1 Q2 Q3. என்னென்ன இன்புட் சிம்பிள் இருக்குது, 0ன்னு ஒரு இன்புட் சிம்பிள், 1ன்னு இருக்குது. அப்போ 0 இங்கே 1. அதுக்கடுத்து இங்கே Q1 0 ரீட் பண்ணி அங்கே போகுது, Q1 0 ரீட் பண்ணி அங்கே வருது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு டேபிள் போட்டுட்டு வந்து எப்பயும் போல் முதல் சொல்லி கொடுத்த மாதிரி வந்து செய்ய ஆரம்பிச்சிடணும். Q1க்கு 0 1 Q2க்கு 0 1 Q3க்கு 0 1 கிடச்சிட்டு அதுக்கடுத்து என்னென்ன புது ஸ்டேட்ஸ் வருதுன்னு பார்த்து அதுக்கும் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து கன்வர்ஷன் ஆஃப் NFA to DFA.